எப்பா இவரு வீட்டுக்கு வந்தோன்னதாப்பா சிரிப்பு வருது விளையாடுறது பத்தியா அவரு. சுதான் அவர் அம்மியா கூட வந்து விளையாண்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எவ்வளோ பெருச்சு வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க. எல்லாம் செங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரியம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து போகிறோமே. எங்கள் நடக்கா வீட்டுக்கு போகிறோம். ரொம்ப நாளாக அது போய் பார்த்து சரி பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்த்துட்டு வரலாம். சரி போகலாம் வாங்க. இந்த ஜாக்கெட் வந்து ரம்யா தச்சு கொடுத்து ஜாக்கெட் எப்படி இது பார்த்து சொல்லி கமெண்ட் சொன்னீங்க. கண்டிப்பாக அம்மா காட்டுங்க. இது என்னோட அவுட்ஃபிட். நல்லாங்களா? சூப்பராக வந்து அம்மா சாரி கட்டுவாங்க. ரம்யா தச்சு கொடுத்து ஜாக்கெட்டு சூப்பராக சூப்பராக இருக்குது பேக் நெக்கு. கண்டிப்பாக. சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு போகலாம். ரம்யா எங்கே வந்திருக்க? எங்கே வந்திருக்கேன்? பக்கத்தில் முத்து பெரியம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருக்கோமே. பெரியம்மா ஆய் சொல்லு. ஏன் ரம்யா இதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவேன். பெரியம்மா நல்லா பார்த்து. இந்த ஊருக்கு வந்தால் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? அரும்பு இருக்கும், அதுக்கப்புறம் கம்பு இருக்கும், வெள்ளையர் பிஞ்சு இருக்கும், சோளம் இருக்கும், நிறைய இருக்கும். நல்லா சின்ன வயசுல வரும்போது நிறைய முந்திரி தோப்புக்கு போய்க்கிறேன், எல்லாமே போய்க்கிறேன், கொய்யா தோப்புக்கு எல்லாத்துக்கும் போய்க்கிறேன். இந்த இப்போ வந்து கேட்டா எல்லாமே இல்லையா, வெறும் அரும்பு செடி கம்பு அது போய் பார்க்கலாம். நம்ம அரும்பு பெருக்கலாம், வாங்கி வரலாம். வந்து யாருன்னு தெரியுதா? இது வந்து எங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்த முகம் தான் டீ போடுந்தாங்க, அதனால தான் வந்து ஆட்டி ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் வந்து எங்கள் பெரியப்பா, எங்கள் அம்பிகா அக்காவோட பேபி. பேர் வந்து கேஷவர்தினி ஃப்ரெண்ட்ஸ். எங்கே காலையாண்டி கிளம்பிட்டீங்க? அரும்பு கொல்லிக்கு பூ பறிக்கலான்னு போகிறோம், அரும்பு பறிக்கலான்னு போகிறோம். வந்து ஆர்வத்தோட இருக்கிறான். நான் வந்து அரும்பு கொல்லியை பார்த்துட்டு அரும்புலாம் பேசணும்லாம் வாங்க சொல்லிட்டு நான் மாடு மேய்க்க போகிறேன். அக்கா பாப்பா அக்கா வந்து மாடு ஓட்டிட்டு போய் கட்டிட்டு வரதுக்காக சொல்லிட்டு அதனால அவங்க சொல்கிறாங்க. மாடு ஓட்டி மாதிரி கட்டிட்டு அரும்பு அவ்வளோ தான் பெருக்க போகிறான். கும்பலாக போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் எங்கள் அம்பிகா அக்கா, பெரிய அக்கா. ஆமாம். ரம்யா என்னோட 2வது வைக்கும். ஆமா. என்ன எங்க போனாலும் அவங்க வேலையை விட மாட்டீங்க தானே. இதுதான் வந்து மொட்டை கம்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கு. இப்பதான் பூ வச்சிருக்கு. இது ஃபுல்லாவே வந்து மொட்டை கம்பு தான் போட்டிருக்காங்களே. ஜாலியா கும்பலா நடந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா இந்த அளவுக்கு பொறுமையா பெருசா நீங்க எந்த காலத்துல பெருகிட்டு? எனக்கு வந்து அரும்பே பெருக்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பெருக்கிறேன். பாப்பா தான் வந்து பெருப்பாளே. நல்லா குண்டு குண்டா இருக்குது. ஆனால் அரும்பு பெரிய அரும்பு தோட்டம் ஒரு எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆமாம். இது வந்து கல்பனா விட்டுது. ஆமாம், நடு அக்கா விட்டு. எஸ். தம்பிலாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அக்கா. ரம்யா கெட்டப்ப சேஞ்ச் பண்ணுற போல, சீக்கிர காலத்தில் ஏறுங்க. உங்களுக்கு குட்டியும் ஹெல்ப் பண்ணுறா. ஒரு சைடாக பெருசுன்னு போகிறக்கா? செடி ஃபுல்லாக பறிக்கிறது இல்லை அம்மா. ஒரு சைடு ஃபுல்லாக பறிச்சுட்டு போயிட்டு திருப்பி பெருசுன்னு எடுத்து போகிறேன். அம்பிகாக்கா பெருசதுல வந்து எதுலையுமே வந்து அரும்பு விடலை, கரெக்டாக வந்து பறிச்சுட்டு போகிறாங்க. இதுவே அம்மா பெருசதில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஒன்றும் அரும்பு இருக்குது. என்ன அம்மா இந்த மாதிரி பெருசா நீங்கள் பெருசுடுவீங்க போல. பெரிய போ சின்ன போன்னு தெரியல, பெருசுனே போகிறோம். அது முன் 2 இருந்துக்கினே இருக்குது. என்ன பண்ணுறது? அதுதான் பார்த்து பொறுமையாக பெருகணும். பொறுமையாக தான் பார்த்து பார்த்து பெருக்கணும். ஒரு செடியில் பறிச்சாலும் நான் அழகாக பெருகணும். பத்தியா ரம்யா சொல்கிறத அவருக்கு பெருக்கி பாருங்க. சரிம்மா சரி பெருசுன்னு வாங்க. ஆனால் இன்னைக்கு செம வெயில் இல்லை. அம்மாங்கொல்லி பார்க்கறதுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் இதுதான் கம்பு. இது நாட்டு கம்பு. இது வந்து இங்கே பாருங்க நாட்டு கம்பு. நாட்டு கம்பு மொட்டை கம்பு ஒரே இடத்துல இருக்குது. பார்க்கலாம் வாங்க. கம்பு தான் இப்போ தான் நல்லா முத்த ஸ்டேஜ் ஆகுது, பால் பிடிக்குது. அழகாக கம்மங்கொல்லியில் குருவி ஓட்டுன்னு சொல்ல பார்த்தியா, ஃபஸ்ட்டு அவங்க குருவி தான் ஓட்டிங்கிறாங்க. சரிம்மா சரி சூப்பராக இருக்கா பார்க்கறதுக்கு. செம்மையா இருக்கு. இது வந்து மொட்டை கம்பு. தட்டு ஒன்று எடுத்து கம்பங்கொல்ல குருவி ஓட்டினா இந்த பூவெல்லாம் வந்து சாப்பிடும் குருவி வந்து. அந்த கம்புல இப்போ தான் பால் பிடிக்கிற நேரத்தில் சாப்பிட்டோன்னா நல்லா இருக்காது.
இப்போ தட்டினா போயிடும் இல்லையா, முத்தனை பேருக்கு கூட விட்டுடுவாங்க. சரிம்மா, சரி வாங்க போகலாம். வந்ததுக்கு ஜாலியாக நம்ம இயற்கையாக நம்ம எது தான் பார்க்கணும் அப்படி இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம். ரம்யா ஒரு நாள் பூ பெருக்க இருந்தாலும் அவளோட கெட்டப்பை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணி பூ பெருக்கான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மடி எதுக்கு ரம்யா? பூ வைக்க. பரவாயில்லையே, பெருசுட்டுக்கிறியே. பூலாம் நான் பெரிய சின்ன வயசுல வந்து பெருகிட்டு பாருங்க. ஏய் சூப்பராக பெருகிற ரம்யா. பார்த்து நீ வெடுக்கு வெடுன்னு பிடுங்குறேன்னு சொல்லிட்டு பிஞ்சு போட்டுற போற. எதனா பிஞ்சுக்குத பாரு. இல்லை சூப்பராக பெருகிற பெரிய. அம்மா என்ன பூ பெஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க போல. கொஞ்சமாக வந்து பூத்த ஒன்று வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து சிகப்பு கரும்பு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இனிப்பாகவும் அதிகமாக இருக்கும். சொல்ல வந்து பட்டை வந்து விடும். எங்கள் ஊரில் வந்து பச்சை கரும்பு அது எனக்கே பேர் தெரியல. நல்லா இருக்கு. சாங்க போகலாம். கம்மங்கொல்லி குருவி ஓடுறாங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து ஒன்று பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்க. ஒன்றும் இவங்களாம் பெருசாகல ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து 2வது அக்கா கல்பனா அக்கா. இவங்களோட பேபிஸ் வந்து மோனிஷா, சந்துரு. கரெக்டா? இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் 2வது அக்கா. அவங்க அப்பாவோட பார்த்துக்கு எப்படி துடிக்கிறாரு போயிட்டு. ஆயாலாம் வேணாம், அத்தைலாம் வேணாம், அப்பா மட்டும் இருந்தால் போதும். என்னடா பண்ற? ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் எங்களோட அண்ணன் பாண்டி அண்ணன் சுதன். ஆமா சுதன் ஃபோன் பண்றா. அண்ணனோட பேபி. எத்தனை அத்தை புதுசா வந்துக்கிறோம், ஆனா யாருமே நிமிந்து பார்க்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொய்யாக்காவை பெருக்க கொய்யா தப்புக்கு வந்து வந்திருக்கோம். சுதனும் வந்து பெருசு தருவான். நான் சுதன் பெருசு தருதானே அத்திக்கலாம். பெருசு தருவேடா சுதன். நல்லா உத்து பார்க்குறான். ஐயோ வெக்கம் அவனுக்கு. சரி வாங்க போய் கொய்யாக்காய் பேசினால ஆளுக்கு ஒரு கம்பு வேறு. நானும் வந்து வச்சுக்கிறேன் வா. ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாக்காய் பெருசு எடுத்துகிட்டு வரேன். அண்ணன் வந்து கூட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. கொய்யாக்காய் உள்ளே போய் பெரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு உள்ளே வந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வர்தினி நீ கொய்யாக்காய் பெரிக்கல? பெரிப்பியா? சரி வா. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செங்காமா. சூப்பராக செங்காய். ஜெயா என்ன பண்ணுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெயா என்ன பண்ற? கொய்யாக்காய் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ செங்காவாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அண்ணாவும் நிறைய பெருக்கிறாங்க அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எவ்வளோ பெருச்சு வச்சுருக்கோன்னு சொல்லிட்டுங்க பாருங்க. டொன்டடாய் எல்லாம் செங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். பழம் வந்து பெருச்சிட்டு போனால் நல்லா இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். செங்காய் தான். கொய்யாக்காய் நிறைய செங்காவாக பார்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்படியே சுற்றி கொய்யா தொப்பு அப்படியே நடுவில் வந்து மரம் பேசினாராம் பாருங்க. ஐயோ ஆமாம் கீழே ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கொல்லிட்டு வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கீழே நல்லா சூப்பராக இருக்குது செங்காவா. இப்போ இதெல்லாம் நான் பெருசேன். சாப்பிட்டு காட்டுறேன். இன்னும் செங்காய் தான், ஆனால் பார்க்க கலர் மட்டும் பழுத்த மாதிரி இருக்குது. செங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. சரி எல்லாம் பெருச்சதுக்கப்புறம் பார்ப்போம். கொய்யாக்காலாம் பெருச்சு எடுத்துகிட்டு வந்து வெயிட் போட்டு வாங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா வந்து வெயிட் போட்டு தராரு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டே தாத்தா? சரி. இந்த தராசு பிடி கூட தாத்தாவுக்கு தெம்பு இருக்குமான்னு தெரியல. பேத்திக்காக எக்ஸ்ட்ராவே போட்டு தராரு தாத்தா. சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா? சோறு மீன் குழம்பு வச்சாங்க. பெரியம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சாங்களே. அண்ணா சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லு. மீன் சாப்பிட்றான், நான் கூழ் சாப்பிட்றேன். அக்கா தான் வந்து வேற லெவலில் சாப்பிட்றாங்க. கூழ் அது தொட்டுக்க வந்து மீன் குழம்பு. ரம்யா மீன் குழம்பு எப்படி? என்ன குட்டி பாண்டி என்ன பண்ணிட்டு வந்துக்கிறா? அக்கா
பாய் பெரியம்மா பாய். சரி விடு விடு, நான் கொண்டாடி வர அழுவாத. எங்க பாப்பா பெரியப்பாலாம் காணா, அங்க வேலை செய்யறாங்க. சரி வாங்க போலாம். அக்கா பாய். எப்பா இவரு வீட்டுக்கு வந்தோடனப்பா சிரிப்படுது விளையாடுறது பத்தி அவரு. சுதான் ரம்யா கூட வந்து விளையாட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அம்மா அழ வைக்கிற? இப்பதான் ஜாலியா விளையாடுறது. ஆமா பழகிட்டு விளையாடுவாங்க. பாய். நீங்க கத்தத பார்த்தா அவனும் கத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் வந்து எங்களோட அண்ணி. ஆமா இப்ப கம்முன்னு ஆயிடுவான். சரி ஃபேமிலியா நின்று போட்டோ போஸ் கொடுங்கப்பா. பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் 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 சொல்லு. ஆய் பாய் சொல்லு ஆய் டாடா ஜீவசுதன். ஆயா டாடா சொல்லு. டாடா சொல்லு டாடா சொல்லு சரிம்மா. டாடா சொல்லு பா. அவன் டாட்டா அழகா சொல்லுவான், இப்படி இப்படின்னுவான். டாடா சொல்லு நீ டாடா சொல்லு. பாய் சொல்லு பாய் சொல்லு. சரி பாய் அண்ணி போயிட்டு வரோம். சரி பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. அண்ணா போயிட்டு வரோம். சரி பத்திரமா போயிட்டு வாங்க. பாய். பாய் சொல்லு பாய் சொல்லு. அவன் காட்ட மாட்டான் கடைசி வரைக்கும்.